The principal kept the cell phone in a cupboard. So answer principal என்றது ஆன்சராக அந்த இடத்துல வந்திருக்க வேண்டியது. சரியா? பிரின்சிபல் என்றத ஆன்சரா வரணும். இப்ப பிரின்சிபல்ன்றது ஆன்சரா வரணும்னா WH கொஸ்டின் யார் அப்படின்னு கேட்கலாம். யாருன்னு கேட்டா பிரின்சிபல் என்ற ஆன்சர் வடிவாக கொடுக்கலாம் அந்த இடத்துல. கெப்ட் அப்படின்றதுல verb to. அப்ப இதை வச்சு கொண்டு கண்டுபிடிக்கலாம். இவ சிம்பிள் பாஸ்ட்னு கண்டுபிடிக்கலாம். சிம்பிள் பாஸ்ட் அப்படின்னா கேள்வி கேட்கக்குள்ள யார் வரணும்னா டிட் அப்படின்றவர் உள்ளுக்குள்ள வரணும். சரியா? டிட்ன்றவர் என்ன செய்யணும்னா உள்ளுக்க வரணும். ஆனா இங்க ஒரு சின்ன ஒரு விதிவிலக்கு. அப்படி டிட்ட போட்டு ஜாயின் பண்ணி பாத்தீங்கன்னா who did keep the cell phone in the cupboard அப்படின்னு வரும். அப்படி சொல்லக்குள்ளே லைக் இது வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளாக அந்த இடத்துல ஃபீல் ஆகுது. சரியா? சோ இந்த இடத்துல who சரியா WH கொஸ்டின் who தான். who kept யார் வைத்தது? who kept சரியா யார் வைத்தது? who kept the cell phone in the cupboard. cell phone in a cupboard. கொஸ்டின் மார்க் இப்படித்தான் இது கிரியேட் பண்ண டிட்ட போட்டு கிரியேட் பண்ணா பிழைச்சிரும். இரண்டாவது பாருங்க the first distributor convention was held to select the best sales supervisor. was held was ஓட held நிக்குது. சரியா? சோ was ஓட held நிக்குதுன்னா இந்த இடத்துல நீங்க கிரியேட் பண்ணலாம். எப்படி கிரியேட் பண்ணலாம்னா why ஏன்னா ஒரு ரீசன் தான் ஆன்சராக வந்திருக்கிறார். ரீசன் வரும் பட்சத்துல நீங்கள் why வந்து கொண்டு வரலாம். கேள்வி எழுப்புறதுக்காக நீங்கள் யாரை எடுக்கலாம்னா why அப்படின்றவரை செலக்ட் பண்ணி கொள்ளலாம். சரியா? சோ why அடுத்தது இது பாஸ். சரியா? சோ why was the first distributor convention held. சப்ஜெக்ட் இவ்வளவு சப்ஜெக்ட் ஆகாம கேள்வியிலே பாருங்க போஸ் ஹெல்டுக்கு முன்னாடி இருக்கிறதுனா சப்ஜெக்டுக்குள்ள வரும். சோ the first distributor convention அப்படின்றது ஃபுல்லா சப்ஜெக்ட். என்னதுக்கு நடக்குதுன்னா பெஸ்ட் சேல்ஸ் சூப்பர்வைசரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக வேண்டி. சிக்ஸ்த் ஒன்னுக்கு வந்து கொள்ளுங்க. சிக்ஸ்த் ஒன் என்ன கேட்டிருக்காங்கடா complete the following sentences by putting the words or phrases in the brackets in the correct order to make a meaningful sentence. like ஒரு sentence like கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சரியா நம்ம குழாப்பி போட்டு என்ன செய்திருக்காங்கன்னா தந்திருக்காங்க. நீங்க சரியான ஒரு ஓர்டருக்கு கொண்டு வரணும். இது செய்யும் பொழுது சப்ஜெக்ட் verb object இந்த ஓர்டர் மட்டும் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு வச்சுக்கொள்ளுங்க. சரியா? இப்ப ஐ இருக்கு ஐ இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னா கண்டிப்பாக அடுத்தது எனக்கு ஒரு verb part மாதிரி தான் இந்த இடத்துல தேவைப்படும். சோ verb part தேவைப்படும்னு சொல்லி சொன்னா டேக். சரியா? ஐ டேக்க கொண்டு வரலாம் உள்ளுக்கு. ஐ டேக் என்ன என்ன லைக் என்ன எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை லைக் எடுத்துக்கொள்றேன். சரியா? ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என்னதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா டு தேங்க். அடுத்தது வருது பாருங்க டு தேங்க். டு தேங்க்
என்னத்துக்கு தேங்க் பண்ண போறாங்க? The organizing committee. சரியா? organizing committeeக்கு தேங்க் பண்ண போறாங்க. என்னத்துக்காண்டி தேங்க் பண்ண போறாங்கடா? For making arrangements for today's function. For making ஆக ஏதோ ஒரு காரணம் வருதுன்னா தான் அங்கால for அப்படின்ற ஒரு preposition வரும். So for making arrangements for today's function. I take this opportunity to thank the organizing committee for making arrangement for today's function. இரண்டாவது the central bank statistics. சரியா? the central bank statistics dash அவங்கள விட்டுட்டாங்க. சரியா? இவருக்கு verb மாதிரி யோசிப்போமே. So verb மாதிரி யோசிச்சோம்னா can be used அடுத்ததாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். Central bank statistics can be used as a reliable indication of the economic of the country. அடுத்தது V ல ஸ்டார்ட் பண்ணிருக்கு. சோ V வந்தா பக்கத்துல கண்டிப்பாக V இருக்கு. சோ அடுத்தது verb பாட்டுக்கு போனா shall இருக்கு. V verb இருக்கு. சரியா? shall வந்துச்சுன்னு சொல்லி சொன்னா ஃபியூச்சர் ஷால்னா ஃபியூச்சருக்குரியது. சரியா? shall இல்லது will வரலாம். shall will வரியிலன்னு சொல்லி சொன்னா இடைவர் modal verb பக்கத்துல டக்குனு யார் வரும்னா verb one வந்துரும். சரியா? verb one தான் வரும் modal verbக்கு பக்கத்துல எப்பயும் can could will would shall should may might must இவ்வளவுக்கு பக்கத்துல verb one தான் வரும். சோ அதுல shall போட்டோம்னா அடுத்தது continue போடலாம். verb one தானே சோ continue போடலாம். we shall continue to search for excellence during the coming year. அடுத்தது fourth one பாத்துக்கொள்ளுங்க. notices. சரியா? notices. அடுத்தது பாருங்க be verb வர மாதிரி பாருங்க are written. notices are written to give information which will benefit everyone in the organization. Fifth one, a diplomat be verb மாதிரி யோசிப்பா is someone diplomat and like singular மாதிரி so is தான் பக்கத்துல வரும் is someone who can tell you to get to help in such a way that you will look forward to the trip. That you will look forward to the trip.
இது வந்து பிராக்டிஸ் இருக்கணும் செய்யறதுக்கு. ரைட், அப்படி எடுத்துக்கொள்ளுங்க. Seventh one, சரியா? Combine the following pair of sentences using suitable conjunction. Right, ரெண்டு சென்டென்ஸ் இருக்கும் பொழுது ரெண்டு சென்டென்ஸையும் ஜாயின் பண்றதுக்கு தான் நாங்க யார் யூஸ் பண்றாங்கன்னா கன்ஜங்ஷன் யூஸ் பண்றோம். நாங்க சின்ன வயசுல ஈஸியா இருந்திருக்கு, பட் அண்ட் இப்படியான நாட்களை தான் நாங்க யூஸ் பண்ணி இருந்திருப்போம். பட் இப்ப இங்க இருக்கக்கூடிய ஆக்கள் வந்து கொஞ்சம் பெரிய ஆக்கள் மாதிரி, சரியா? ரைட், இஃப் அப்படின்றவர் இருக்கிறார், சரியா? முதலாவது பிராக்கெட்டுக்குள்ள கொடுத்திருக்காங்க, ஏதாவது ஒன்றை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ இஃப் இருக்கு, although இருக்கு, அடுத்தது சின்ஸ் இருக்கு. இஃப் அப்படின்னா ஒரு விஷயத்தால ஒரு வேலை கண்டிஷனுக்கு கூடுதலாக பயன்படுவோம். இஃப் இஃப் அல்லது வெதர். சோ இஃப்க்கு தமிழ்ல எழுதி கொள்ளலாம் ஆல் அல்லது ஒருவேளை. ஒருவேளை இப்படி நடந்திருந்தா இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்றாங்க, சரியா? சோ அதுக்கு தான் இஃப் பயன்படுத்துவோம். ஆல் அல்லது ஒருவேளை அப்படின்னு சொல்லலாம். although அப்படின்னு சொல்லி சொன்னா இருந்த போதிலும், இருந்த போதிலும். since அப்படின்னு சொல்லி சொன்னா அதிலிருந்து அல்லது முதல் இப்படியானது வரும். அதிலிருந்து அல்லது முதல். நான் கேள்வி வாசிக்கிறேன், ரெண்டுக்குள்ளையும் வரக்கூடியாக்கள் யாருன்னு பார்ப்போம். The theater was crowded. சரியா? தியேட்டர் வந்து crowd-ஆக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ரெண்டாவது சென்டென்ஸ் தொடங்குறார். We managed to find a seat in the balcony. So அண்டாலும் லைக் நான் என்ன செய்தேன் சொல்லுச்சுன்னா அந்த சைட்ல இருக்கக்கூடிய ஒரு சீட்டை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். கிரௌடாக இப்ப என்னண்டா தியேட்டர் கிரௌடாக இருந்தாலும் நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன்னா அந்த சைட்ல இருக்கக்கூடிய ஒரு சீட்டை கண்டுபிடிச்சு எடுத்துட்டேன், சரியா? சோ அதுதான் இருந்தாலும், இருந்த போதிலும், சரியா? ஏதோ ஒன்று வருது, இப்படி நடந்துட்டுதான் இருந்தாலும் நாங்க செய்துட்டோம் அந்த விஷயத்த, சரியா? அப்ப அவங்க ரெண்டு சென்டென்ஸுக்கு நடுவுல although போட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இஃப் அல்லது சின்ஸ போட்டு ஜாயின் பண்ணி பாருங்க, தமிழ் சென்டென்ஸாலேயே வராது. அடுத்தது பாருங்க, ரெண்டாவது ஐ ஆஸ்க் ஃபார் சம் ஃபினான்ஷியல் சப்போர்ட். நான் ஒருத்தர்கிட்ட வந்து லைக் காசு சம்பந்தமான ஒரு ஹெல்ப் கொண்டு கேட்டிருந்தேன் நான். she gave me 10,000 rupees. அவள் எனக்கு 10,000 rupees கொடுத்துட்டாங்க, சரியா? கேவ்னு தான் இருக்கு. சோ பிராக்கெட்டுக்கு இருக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னா அசுனஸ். அசுனஸ்னா உடனடியாக, as soon as possible நீங்க எனக்கு இத பண்ணுங்கண்டா உடனடியாக உங்களுக்கு முடிஞ்சதை செய்துதாங்க அப்படின்னு சொல்றது அசுனஸ். அன்லெஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா தவிர, தவிர அல்லது இல்லாவிட்டால். லாங்கஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா வரைக்கும், வரைக்கும். as long as அப்படின்னா வரைக்கும். அதுல பாருங்க, நான் ஒரு சப்போர்ட்னு கேட்டேன்னா நம்ம அவனுக்கு உடனடியா என்ன செய்துட்டான்னா 10,000 rupees தந்துட்டா இப்படி சொல்லலாம். ஆனா சென்டென்ஸுக்கு நடுவுல கொண்டு போக கூடாது. இப்ப ஃபுல் ஸ்டாப் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட பாப்பீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கிரௌடடோட முடிஞ்சிருக்கு, உடனே நீங்க ஆர போட்டிருப்பீங்கன்னா ஒரு தோ போட்டு கனெக்ட் பண்ணி ரெண்டாவது சென்டென்ஸை கொண்டு போயிருப்பீங்க, சரியா? இதுக்கு சப்போர்ட்டுக்கு பிறகு நீங்க யார கனெக்ட் பண்ணலாம்னா அசுனஸ் கனெக்ட் பண்ண இயலாது. அசுனஸ் அப்படின்றது டைமை குறிக்கிற ஒரு விஷயம். அசுனஸ் வரும்பொழுது எப்பயுமே சென்டென்ஸோட ஸ்டார்டிங் தான் நான் எப்பயும் பிடிப்பேன். அசுனஸ் அப்படின்னு போட்டுட்டு ரெண்டு சென்டென்ஸையும் தொடர்ந்து அப்படியே எழுதி கொண்டு போகலாம். லைக் அசுனஸ் சென்டருக்கு கொண்டு வந்தீங்கன்னா லைக் நீங்க வெயிட் பண்ண மாதிரி போயிடும். அந்த சப்போர்ட்டுக்கு நீங்க வெயிட் பண்ண மாதிரி ஒரு சென்டென்ஸ் மாதிரி கிரியேட் ஆக வலிக்கிடும். மற்றதான் அசுனஸ் ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப சென்டென்ஸ் ரெண்டு சென்டென்ஸுக்கு நடுவில் உள்ளுக வராது. ஏன்னா டைமை மீன் பண்ற மாதிரி வேற ஒரு கன்ஜங்ஷன் இவ. சோ எப்பயுமே சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் தான் இவர் எடுக்க பார்ப்பார்.
he stared at me for a few seconds. கொஞ்ச நேரம் அவர் என்ன செய்யறாருன்னா என்ன பார்த்து கொண்டிருந்தார். சரியா? கொஞ்சம் செகண்ட்ஸா. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்றார் he had never seen me before. சோ அவர் என்ன இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்ல. சரியா? சோ உள்ளுக்கு இருக்கக்கூடிய கன்ஜெக்ஷன் ஆர்னா until என்றா வரை. until என்றா வரை. after அப்படின்னா பிறகு. as if னா அது போல. so he stared at me a few seconds. சோ அது மாதிரி என்ன இதுக்கு முன்னாடி அவர் பார்த்தது இல்ல போல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது போல அது மாதிரி சோ அப்படின்னு சொல்லலாம். சோ ஆன்சர் அசிஃபர். ஏன்னா மற்ற ரெண்டையும் போட்டு பாருங்க பாப்பா. கொஞ்ச நேரம் அவர் என்ன பார்த்து கொண்டிருந்தவர் எது வரைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் என்ன இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லாத மாதிரி அந்த சென்டென்ஸ் அந்த அன்டில் வராது அதுக்குள்ள. ஆஃப்டர் என்ன பிறகு ஜாயின் பண்ணி பாருங்க உள்ளுக்குள்ள. அவர் என்ன பார்த்து கொண்டிருந்தார் கொஞ்ச நேரம் பிறகு he had never seen me before. இதுக்கு முன்னாடி அவர் என்ன பார்த்தது இல்ல. சென்டென்ஸ் அங்க ஆஃப்டர் என்ன செய்யாதுன்னா வராது. பிறகு அவர் என்ன பார்த்தது இல்லைன்னா அது பொருத்தம் இல்ல. சோ பொருத்தம் இல்லைன்னா அந்த ரெண்டு பொருத்தம் இல்லைன்னாலே அசிஃப் தான் வரும். Fourth one, the teacher will not accept any excuse. இது வந்து அசிஃப் வந்து தேர்ட் ஒன்னுக்குரிய அசிஃப் வந்து சென்டர்ல தான் வருமா? சென்டர்ல எப்படி வரும்? He stared at me for a few seconds as if he had never seen me before. As if he had never seen me before. Fourth one, the teacher will not accept any excuse. Dash you give a valid reason. நீ போதுமான ஒரு காரணம் கொடுக்காத வரைக்கும் டீச்சர் உன்னை என்ன செய்ய மாட்டான்னு சொல்லி சொன்னா மன்னிக்க மாட்டா. வரைக்கும் நீ போதுமான வேலிட் ரீசன் அப்படின்னா போதுமான அளவுக்கான காரணம் உண்மையான காரணம் நீ கொடுக்குற வரைக்கும் டீச்சர் உன்னை என்ன செய்ய மாட்டானா சொல்ல மாட்டா. சோ அதுல நீங்கள் யாரை கொண்டு வரலாம்னா unless. You give a valid reason. நீ வேலிட் ரீசன் தவிர கொடுக்க மாட்டாத போதும் கூட டீச்சர் உன்னை என்ன செய்ய மாட்டான்னு சொல்லி சொன்னா உள்ள விட மாட்டா. அதான் அதோட அர்த்தம். we have to wait at home. இது வந்து unless வந்து சென்டர்ல வரும். the teacher will not accept any excuse unless you give a valid reason. சரியா? அடுத்தது we have to wait at home. fifth one, we have to wait at home. நாங்க வீட்ல வந்து வெயிட் பண்ணணும். அடுத்த சென்டென்ஸ் தொடங்குறார் we receive a letter from our university. ஸோ யூனிவர்சிட்டில இருந்து லெட்டர் வர வரைக்கும் எப்ப until. சரியா? நாங்க வீட்ல வெயிட் பண்ணணும் எப்ப வரைக்கும்னு சொல்லி சொன்னா யூனிவர்சிட்டியில இருந்து இது வர வரைக்கும். ஸோ until வரைக்கும் வரை. ஸோ அதுல வந்து we have to wait at home until we receive a letter from our university. ஸோ அதுல சென்டர்ல until போட்டு கொள்ளலாம். சரியா? சோ நாங்கள் இன்னைக்கு வந்து இதோட முடிச்சு கொள்வோம். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். சரியா? நம்பர் தானே சோ கேட்கலாம். சோ நான் விளங்கப்படுத்தி விடுவேன். சோ இன்னைக்கு நாங்க இதோட முடிப்போம். நாளைக்கு பார்ட் B ல இருந்து ஆரம்பிச்சு கொள்வோம். சரியா? ரைட். ஓகே. தேங்க்யூ.